ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, அம்பர்லா கட்டிங் வந்து நம்ம நேற்று போட்டிருந்தோம். ஸோ அந்த ஃப்ராக்கை வந்து இன்றைக்கி எப்படி ஸ்டிச் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இதுவும் வந்து நம்ம ஒரு பேசிக்கான ஒரு ஈஸி மெத்தடில் தான் நம்ம வந்து ஸ்டிச் பண்ண போகிறோம். ஸோ நம்ம இது வந்து எப்பவும் போல் ஃபஸ்ட்டு வந்து பாடிஸ் எடுத்துக்கோங்க. அதை வந்து ராங் சைடு ரைட் சைடு பார்த்துட்டு அதை வந்து நம்ம கரெக்டாக டேர்ன் பண்ணிக்கலாம். அண்டு நாச்சஸ் வந்து மறக்காமல் போட்டுக்கோங்க. நம்ம மார்க்கிங் வந்து எந்த இடத்துல வந்து ஸ்டிச்சிங்க்காக மார்க் பண்ணியிருக்கோமோ அந்த இடத்துல வந்து நாட்சஸ் வந்து போட்டுக்கோங்க. அண்ட் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து ஃபஸ்ட்டு டேர்ன் பண்ணிவிட்டு ஷோல்ட்ரு வந்து ஜாயின் பண்ணிக்கிறேன். ஏன்னா நம்ம ஃபஸ்ட்டு ஷோல்ட்ரு வந்து ஜாயின் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா நெக்கு வந்து ஒரே இதாக ஸ்டிச் பண்ணிக்கலாம். இல்லை அப்படின்னா நீங்கள் ஃபஸ்ட்டு நெக்கு தனியாக வச்சு நீங்கள் வந்து பீஸ் கொடுத்து ஸ்டிச் பண்ணுறீங்கன்னா பீஸ் கொடுத்து ஸ்டிச் பண்ணிவிட்டு, இல்லை அப்படியே டேரெக்டாக ஃபோல்டு பண்ணுறீங்க அப்படின்னாலும் அப்படியே பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா ஷோல்ட்ரு ஜாயின் பண்ணிவிட்டு நம்ம ஸ்லீவ் போர்ஷன் இருக்குது பார்த்தீங்களா, அதை வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். பட் நான் இன்றைக்கி வந்து ஃபஸ்ட்டு ஷோல்ட்ரு வந்து ஜாயின் பண்ணிக்கிறேன். நம்ம ஷோல்ட்ரு வந்து ஜாயின் பண்ணிட்டோம் அப்படின்னாலே நெக்கு வந்து உங்களுக்கு ஃபுல்லாக சர்க்கிள் ஷேப்பில் இருக்கும். ஸோ உங்களுக்கு வந்து அப்படியே வந்து ஸ்டிச் பண்ணுறதுக்கு கஷ்டமாக இருக்கும். ஸோ நம்ம ஷோல்ட்ரு ஜாயின் பண்ணினதுக்கப்புறமா நம்ம பேக் சைடு வந்துக்கு பேக் ஓப்பனுக்கு வந்து கட் பண்ணிக்கணும். ஸோ நீங்கள் பேக் ஓப்பனுக்கு வந்து கட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரே லென்த்தாக வந்து நம்மளுக்கு வந்து நெக் வந்து கிடச்சிரும். அப்போ நீங்கள் வந்து ஒரு எட்ஜிலேருந்து ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா அடுத்த எட்ஜில் வந்து கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு நமக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ நமக்கு இப்போது நெக்கோட இது நம்ம கட் பண்ணியாச்சு, அதாவது பேக் ஓப்பனுக்கு கட் பண்ணிட்டோம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி உங்களுக்கு ஒரே பீஸாக, அதாவது லென்த்தாக ஒரே இதாக கிடைக்கும். இப்போ நம்ம வந்து நெக்குக்கு மட்டும் எக்ஸ்ட்ராவாக பீஸ் கொடுத்து நம்ம திருப்ப போகிறோம். நான் இதுக்கு வந்து க்ரீன் கலர் கிளாத் எடுத்துக்கிட்டேன். நம்ம வந்து அது ரெட்டே கூட எடுத்துக்கலாம், இது வெளியில் தெரிய போகிறதில்ல. நான் வந்து க்ரீனில் கொஞ்சம் கிளாத் எக்ஸ்ட்ரா இருக்குது அப்படிங்கிறதுனால நான் க்ரீனில் வந்து கிளாத் எடுத்துக்கிட்டேன். நீங்கள் வந்து சேம் உங்களுக்கு பாடிஸ் வந்து என்ன கலரில் இருக்கோ அதே கலர் கூட எடுத்துக்கலாம். இப்போ நான் வந்து இந்த கிராஸ் பீஸ் தான், இது எல்லாமே கிராஸில் தான் கட் பண்ணி எடுத்திருக்கேன். அண்ட் ஒரு 1 இன்ச்சு இருக்கும். ஸோ இந்த மாதிரி 1 இன்ச்சுக்கு வந்து நல்ல க்ராஸாக எடுத்துக்கோங்க. க்ராஸ் வந்து எந்த அளவுக்கு க்ராஸ் இருக்கோ அந்த அளவுக்கு உங்களுக்கு ஃப்ளெக்சிபிளாக இருக்கும். ஸோ க்ராஸ் வந்து கம்மியாக இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு வந்து கிளாத் வந்து உங்களுக்கோட அந்த வளைவுலலாம் கரெக்டாக ஃப்ளெக்சிபிளாக வராது. ஸோ அதனால் கொஞ்சம் நல்ல க்ராஸாக இருக்க பீஸாக பார்த்து கட் பண்ணி எடுத்துக்கோங்க. 1 இன்ச்சுக்கு இருக்க மாதிரி மெஷர் பண்ணி கட் பண்ணிக்கோங்க. அந்த மாதிரி உங்களுக்கு வந்து அந்த நெக்குக்கு எவ்வளோ கிளாத் மொத்தமாக தேவைப்படுமோ, என்ன லென்த்துக்கு தேவைப்படுமோ அந்த அளவுக்கு எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறமா இந்த எக்ஸ்ட்ராஸ் இருக்கிறது இல்லையா, அதை எல்லாத்தையும் கட் பண்ணிவிட்டு நம்ம வந்து சைடில் வந்து ஒரு ஹாஃப் ஃபோல்டிங் பண்ணி ஸ்டிச் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி பாதி மட்டும் ஃபோல்டு பண்ணி நம்ம ஸ்டிச் பண்ணிக்கணும். ஏன்னா இன்னொரு ஹாஃப் வந்து நம்ம கிளாத்தில் வச்சு ஸ்டிச் பண்ணுவோம். ஸோ நீங்கள் டபுளாக ஃபோல்ட் பண்ணிங்கன்னா மொத்தமாக இருக்கும். உங்களுக்கு மொத்தமாக வேணும் அப்படின்னா நீங்கள் மொத்தமாக வந்து ரெட்டையாக அப்படியே ஈவனாக வந்து நீங்கள் ஃபோல்டு பண்ணிவிட்டு ஒரு ஸ்டிச் பண்ணிவிட்டு அப்படியே வந்து நெக்கில் வச்சு நம்ம ஸ்டிச் பண்ணிக்கலாம். இல்லை ரொம்ப மொத்தமாக இருக்கும் வேண்டாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த மாதிரி ஹாஃப் ஃபோல்டு பண்ணிவிட்டு அப்படியே அடித்து நீங்கள் வந்து டேர்ன் பண்ணி நீங்கள் ஒரு ஸ்டிச் போட்டுக்கலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஸ்டிச் பண்ணிட்டோம். அண்ட் நெக்ஸ்ட்டு வந்து 2 கார்னரும் பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஷார்ப்பாக இருக்கும் இல்லையா, அதை மட்டும் ஈவனாக வெட்டிக்கோங்க. அண்ட் இது வந்து உங்களுக்கு கொஞ்சம் அன்ஈவனாக இருக்குது அப்படின்னா கரெக்ட் பண்ணி சைடில் வந்து ஒரே ஈவனாக வெட்டிக்கோங்க. இப்போ நம்ம நெக்குக்கு வந்து இந்த மாதிரி வச்சு ஸ்டிச் பண்ண போகிறோம். அந்த ஒரு கைடு இருக்குது பார்த்திங்களா, அந்த அளவுக்கு வந்து தையல் வந்து ஒரு 1/4 இன்ச்சு அளவில் வந்து நம்ம தையல் வந்து விட்டுக்க போகிறோம். இந்த மாதிரி நெக்கு சுற்றியுமே வந்து ஃபுல்லாகவே ஸ்டிச் பண்ணிக்கோங்க. நம்ம இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணுறது நம்மளுக்கு ஈஸி தான், ஏன்னா நம்ம வந்து ஒன் சைடு ஓப்பன் பண்ணிட்டோம் நெக்கு. அப்படி இருக்கும்போது நீங்கள் அந்த சைடு ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா அப்படியே ஒரே ஸ்ட்ரைட்டாக இந்த பக்கம் வரைக்கும் ஃபுல்லாக ஸ்டிச் பண்ணிக்கலாம். அண்ட் அடுத்தது அதை அப்படியே ஃபுல்லாக ஃபோல்டு பண்ணிவிட்டு அந்த ஓரத்துலேயே வந்து தையல் போட்டுக்கலாம். பார்த்திங்கனாலே தெரியும், நல்ல அந்த ஓரமாக அந்த ஊசி அளவுக்கு வந்து கேப் வச்சு ஸ்டிச் பண்ணிவிட்டு இன்னொரு தையல் 2 தையல் போட்டோம் அப்படின்னா உங்களுக்கு அது வந்து நல்லா ஃப்ளாட்டாக நின்றும். அண்ட் அதே போல் அந்த இடம் மட்டும் உங்களுக்கு கொஞ்சம் மொத்தமாக இருக்கும்.
ஃபுல் நெக்குக்குவே நம்ம வந்து இதே போலயே ஸ்டிச் பண்ணிக்கலாம். அண்டு ஸ்லீவுக்கும் நீங்கள் இந்த மாதிரி பீஸ் கொடுத்து திருப்பிக்கிறீங்க அடிச்சுக்கிறீங்க அப்படின்னாலுமே இதே மெத்தடு தான். பட் நான் இன்றைக்கி ஸ்லீவ் அதாவது ஆர்ம் ஹோல் கிட்ட வந்து நம்ம பீஸ் கொடுக்க போகிறதில்ல. நான் சும்மா வந்து அதை வந்து ஃபோல்டு பண்ணி நம்ம ஆல்ரெடி இதுக்கு முன்னாடி ஒரு 2 வீடியோ பார்த்துருக்கோம் இல்லையா, அதே மாதிரி ஃபோல்டு பண்ணி தான் ஸ்டிச் பண்ணிக்க போகிறேன். ஸோ இப்போ 2வது தையலும் போட்டுக்கிறேன். ஏன்னா நம்மளுக்கு பின்பக்கம் வந்து கொஞ்சம் கிளாத் இருக்கும். ஸோ இதை ஃபோல்டு பண்ணோம் இல்லையா, அது மேலேயும் வந்து இன்னொரு தையல் போட்டோன்னா உங்களுக்கு அது வந்து ஓப்பன் ஆகி மேல் பக்கமாக வெளியில் தூக்கிட்டு வராமல் இருக்கும். அண்ட் இப்போ நம்ம வந்து ஃபோல்டு பண்ணிக்கலாம். அதே மாதிரி தான் ஃபோல்டு பண்ணணும். பட் நான் மேலே வந்து அதாவது பாபினில் வந்து க்ரீன் த்ரெட்டு போட்டிருக்கேன், மேலே வந்து ரெட்டு போட்டிருக்கேன். அதனால நான் இப்படியே மேல் பக்கமாகவே வச்சு ஸ்டிச் பண்ணிக்க போகிறேன். ஏன்னா பாபினில் வந்து க்ரீன் கலர் த்ரெட் இருக்குது இல்லையா, ஸோ நம்ம டர்ன் பண்ணி ஸ்டிச் பண்ணோன்னா அந்த க்ரீன் கலர் த்ரெட்டு தான் மேலே தெரியும். அதனால் நான் ரெட்டு மேலே வரணும் அப்படிங்கிறதுக்காக மேல் பக்கமாகவே வச்சு ஸ்டிச் பண்ணிக்கிறேன். நீங்கள் வந்து நார்மலாக திருப்பி வச்சு நம்ம எப்பவும் வந்து ஆர்ம் ஹோல் ஸ்டிச் பண்ணுவோம் இல்லையா, அதே மாதிரி மெத்தட்லேயே ஸ்டிச் பண்ணிக்கோங்க. அண்ட் இது ரெண்டும் வந்து ஹூக் பட்டிக்காக அந்த பீஸ் ரெடி பண்ணியிருக்கோம். இது எப்படி ரெடி பண்ணணும் அப்படிங்கிறதுமே நம்ம வந்து இதுக்கு முன்னாடி போட்டிருக்க வீடியோவில் வந்து நம்ம பார்த்துருக்கோம். ஸோ அதனால் நான் உங்களுக்கு அதை எப்படி பண்ணணும்னு காட்டல. நம்ம ப்ளவுஸ்க்கெல்லாம் ஹூக் பட்டி வைப்போம் இல்லையா, அதே மெத்தட் தான் நான் இதுக்கும் வந்து யூஸ் பண்ணுறேன். ஸோ நீங்கள் இதே மாதிரி 2 பக்கமும் பீஸை வச்சு ஃபோல்டு பண்ணி ஸ்டிச் பண்ணிக்கோங்க. இப்போ நான் இது ஒரு தையல் போட்டுட்டு அண்ட் டர்ன் பண்ணிவிட்டு படிமான தையல் ஒன்று போட்டுக்கிறேன். அதுக்கப்புறமா நான் வந்து டர்ன் பண்ணிவிட்டு நம்ம ஃபோல்டு பண்ணி ஸ்டிச் பண்ணுவோம் இல்லையா, ஸோ அதே மாதிரி ஸ்டிச் பண்ணிக்கலாம். உங்களுக்கு ஸ்டிச்சிங் ப்ரொசீஜர் எல்லாமே ஒன்று தான். ஃப்ராக்கை பொறுத்தவரை கட்டிங் மெத்தடு மட்டும் நம்ம வந்து கொஞ்சம் ஆல்ட்ரு பண்ணோம். இப்போ அம்பர்லாக்கு வந்து நம்ம வேறு மாதிரி ஃபோல்டிங் போட்டு கட் பண்ணோம். இதுவே நம்ம வந்து ஃப்ளீட்டுக்கு அப்படிங்கும்போது கட்டிங் வந்து ரொம்ப அதிகமாக வேலை இருக்காது. அதனால் நம்மளுக்கு கட்டிங்கோட மெத்தடு மட்டும்தான் மாறுமே தவிர ஸ்டிச்சிங் எல்லாமே உங்களுக்கு ஒரே மாதிரி தான் இருக்கும். நம்ம பாடிஸ் மட்டும்தான் நம்ம வந்து ஸ்டிச் பண்ணுவோம். இப்போது பேசிக் மெத்தட் எல்லாமே உங்களுக்கு இப்போ வந்து ஃபினிஷ் ஆகிடுச்சு. அதாவது நம்ம நார்மலாக ஃப்ளீட் வச்சு ஸ்டிச் பண்ணுறதையும் பார்த்தாச்சு, அம்பர்லா மெத்தட்லேயும் நார்மலாக எப்படி வந்து ஸ்டிச் பண்ணணும் அப்படிங்கிறதும் பார்த்தாச்சு. ஸோ உங்களுக்கு வந்து காட்டன் ஃப்ராக்கில் பேசிக் மெத்தட் வந்து இவ்வளோ தான். இதுவே பாக்ஸ் ஃப்ளீட் இருக்குது. பாக்ஸ் ஃப்ளீட்டும் எப்படி வைக்கணும் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு ஆல்ரெடி ஒரு பேசிக்காக ஒரு வீடியோ ஃபஸ்ட்டு வீடியோ போட்டிருக்கோம் பார்த்தீங்களா, அதில் வந்து உங்களுக்கு நான் காமிச்சிருப்பேன். ஸோ உங்களுக்கு வந்து பாக்ஸ் ஃப்ளீட் வேணும் அப்படின்னாலும் நீங்கள் வந்து பாக்ஸ் ஃப்ளீட் வச்சு ஸ்டிச் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா கீழே வந்து நம்ம பாட்டம்க்கு வந்து நம்ம அம்பர்லா கட் போட்டிருந்தோம். பட் அதில் வந்து உங்களுக்கு கிளாத் வந்து கொஞ்சம் பத்தாமல் இருந்துச்சு இல்லையா, அதுக்கு ஜாயிண்ட் போடணுன்னு கொஞ்சம் கிளாத் கட் பண்ணியிருந்தோம். ஸோ அதை வந்து ஃபஸ்ட்டு ஜாயின் பண்ணிக்கோங்க. எடுத்தோடனே நமக்கு ஏதாச்சும் எக்ஸ்ட்ராவாக ஜாயிண்ட் இருக்குது, கிளாத் பத்தாமல் நம்ம அந்த இடத்துல ஜாயிண்ட் போட போகிறோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு அந்த ஒர்க்கை வந்து கம்ப்ளீட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நம்ம வந்து ரெகுலராக ஸ்டிச் பண்ண ஆரம்பிச்சிக்கலாம். இல்லை நீங்கள் வந்து ஸ்டிச் பண்ணிவிட்டு கடைசியாக நான் ஜாயிண்ட் போட்டுக்கிறேன் அப்படின்னிங்கன்னா உங்களுக்கு அது வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அதனால் ஃபஸ்ட்டு வந்து ஏதாச்சும் ஜாயிண்ட் இருக்குது அப்படின்னா ஃப்ராக்லன்ட்டு இல்லை, நம்ம எது ஸ்டிச் பண்ணாலும் ஜாயிண்ட் ஏதாவது இருக்குது அப்படின்னா ஃபஸ்ட்டு ஜாயிண்ட் பண்ணுறத பண்ணிடுங்க. எக்ஸ்ட்ரா நம்ம அட்டாச் பண்ணுறதெல்லாம் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு ஆஸ் யூஷுவல் ரெகுலராக தைக்கிற மாதிரி நம்ம தைச்சிக்கலாம். இப்போ நம்ம 2 பக்கம் நம்மளுக்கு வந்து ஜாயிண்ட் இருந்துச்சு, நம்ம 2ஐயும் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். அண்ட் இப்போது இந்த அம்பர்லா பீஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஒரே சர்க்கிளாக இருக்குது. அதை நம்ம வந்து ஹாஃபாக ஃபோல்டு பண்ணி 2 பீஸாக வந்து கட் பண்ணிக்கலாம். ஏன்னா நம்ம இப்போ இதை வந்து சைடு ஜாயிண்ட் தான் பண்ண போகிறோம் இந்த ஃப்ராக்கை. ஏன்னா நம்ம இதுக்கு முன்னாடி 2 வீடியோவுமே வந்து ரவுண்ட் ஜாயிண்ட் தான் பார்த்துருக்கோம். அதனால் இந்த வீடியோ வந்து நான் உங்களுக்கு சைடு ஜாயிண்ட் வந்து எப்படி பண்ணணும் அப்படிங்கிறத காமிச்சிடுறேன். அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த மாதிரி கீழே ஸ்கர்ட் இருக்குது பார்த்தீங்களா, அதை 2 போர்ஷனாக எடுத்துக்கோங்க. ஏன்னா நம்ம டாப்பு வந்து நம்மளுக்கு பாடிஸ் வந்து 2 போர்ஷனாக இருக்குது. அப்படி இருக்கும்போது நம்மளுக்கு கீழேயும் ஸ்கர்ட்டும் வந்து 2 போர்ஷனாக இருந்துச்சு அப்படின்னா தான் நீங்கள் இதை தனித்தனியாக ஜாயின் பண்ண முடியும். இப்போது ஸ்கர்ட் பீஸையும் அண்ட் பாடிஸ் பீஸையும் வச்சு இந்த மாதிரி ஜாயின் பண்ணிக்கோங்க.
ஒரு 1/2 இன்ச் கேப்பில் வந்து நம்ம ஸ்டிச்சிங்க்கு வந்து 1/2 இன்ச் தானே விட்டுருக்கோம். ஸோ அதே 1/2 இன்ச் கேப்பில் வந்து நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. ரெண்டு தையலாக போட்டுக்கோங்க. ஏன்னா நமக்கு வந்து ஹிப் போர்ஷனில் வந்து நம்மளுக்கு கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கணும். இப்போ பாருங்கள், பாடிஸையும் இந்த ஸ்கர்ட் போர்ஷனையும் நம்ம வந்து ஜாயின் பண்ணிட்டோம். இப்போது இந்த சுடி டாப் வந்து சைடு ஜாயின் பண்ணுவோம் பார்த்தீங்களா, அந்த மெத்தடில் வந்து நம்ம இதை வந்து ஜாயின் பண்ணிக்க போகிறோம். நம்ம சைடில் வந்து ஸ்டிச்சிங்க்காக 1 இன்ச் விட்டுருந்தோம். ஸோ அந்த 1 இன்ச் அளவுலேருந்து நம்ம இதை வந்து ஸ்டிச் பண்ணிக்கலாம். கீழே ஸ்கர்ட் கிட்ட வரும்போது அதை 1/2 இன்ச்சாக கன்வெர்ட் பண்ணிக்கோங்க. இதையும் வந்து 2 தையலாக போட்டுக்கோங்க. ஏன்னா நம்மளுக்கு சென்டர் ஜாயிண்ட்டும் சைடு ஜாயிண்ட்டும் வந்து நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கணும். அதனால் 2 தையல் கண்டிப்பாக போடணும். அண்ட் இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா த்ரெட் இருக்கிறது இல்லை வேறு ஏதாச்சும் கிளாத்தில் இருந்தே பிசுறு நீட்டிகிட்டு இருக்குன்னா அதெல்லாத்தையும் கட் பண்ணிட்டீங்கன்னா நீட்டாகிடும். அண்ட் இன்னொரு சைடு நான் வந்து அதே மாதிரி ஜாயின் பண்ணிக்கிறேன். கீழே ஸ்கர்ட் போர்ஷனில் 1/2 இன்ச்சும் மேலே டாப்பில் பாடிஸில் வந்து 1 இன்ச்லேயும் நம்ம வந்து இதை ஸ்டிச் பண்ணிக்கணும். இதுக்கும் வந்து பேக் நாட் பார்த்தீங்க அப்படின்னா நான் தனியாக ரெடி பண்ணி பேக் சைடு சென்டரில் தான் வைக்க போகிறேன். சைடில் இருந்து ஜாயின் பண்ணலை. அதனால நம்ம வந்து ஃபஸ்ட்டு ஜாயின் பண்ணிவிட்டு லாஸ்ட்டாக வந்து நம்ம பேக் நாட்டை வந்து அட்டாச் பண்ணிக்கலாம். இதுக்கு நம்ம வந்து பேக் நாட் வந்து டிஃப்ரெண்ட்டாக கொஞ்சம் தின்னாக வந்து ரெடி பண்ண போகிறோம். அண்டு பார்த்திங்கன்னா இது நம்ம சுடிக்கு வந்து பேக் நாட்டு, ப்ளவுஸுக்கெல்லாம் நம்ம வந்து பேக்கில் நாட் வைப்போம் பார்த்திங்களா, அந்த மெத்தடில். இப்போ பாருங்கள், உங்களுக்கு கீழே அந்த அம்பர்லா கட் வந்து நல்ல ஒரு ஃப்ளோரலாக இருக்குது. ஸோ நல்லா அகலமாக உங்களுக்கு கிடச்சிருச்சு. இப்போ நம்ம வந்து இதுக்கு வந்து பேக் நாட் வந்து ஃபஸ்ட்டு எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பாருங்கள். ஃபஸ்ட்டு அந்த மாதிரி ரோப் வந்து 2 ரெடி பண்ணிக்கோங்க. அது எப்படி ஸ்டிச் பண்ணணும் அப்படிங்கிறதும் நம்ம வந்து ஆல்ரெடி பேசிக் ஃபஸ்ட்டு கிளாஸ்லேயே வந்து நம்ம போட்டிருக்கோம். அண்ட் இந்த மாதிரி ரெக்டாங்கிள் ஷேப்பில் வந்து ஸ்கொயர் ஷேப்பில் வந்து பீஸை கட் பண்ணிவிட்டு அதை ட்ரையாங்கிளாக ஃபோல்டு பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா அந்த ரோப்பை வந்து சென்டரில் வச்சுட்டு இந்த மாதிரி ஃபஸ்ட்டு அந்த ஷார்ப் எட்ஜஸ் இருக்குல்ல, அதில் இந்த மாதிரி ரஃப் அடிச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா கீழே இந்த 2 கார்னர்ஸையும் இந்த மாதிரி ஃபோல்டு பண்ணிவிட்டு பேக் சைடு ஒன்று ஃப்ரண்ட்டில் ஒன்று ஃபோல்டு பண்ணிவிட்டு லாஸ்ட்டில் ரஃப் அடித்து கட் பண்ணிக்கோங்க. இவ்வளோதான். இப்போ நம்ம இதை டர்ன் பண்ணிட்டோன்னா நமக்கு வந்து கீழே வந்து அந்த போ வந்து ரெடி ஆகிடும். ஸோ இது வந்து நம்ம சுடி நாட்டுக்கு ரெடி பண்ணுறது தான் எல்லாத்துக்குமே தெரியும். பட் தெரியாதவங்களுக்காக நான் இதை வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஸோ இதே மாதிரி இன்னொரு பீஸை நம்ம ரெடி பண்ணிடலாம். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம 2 பீஸும் ரெடி பண்ணியாச்சு. இதை வந்து நம்ம ஃப்ராக்கில் வந்து பேக் சைடு வந்து அட்டாச் பண்ணிட்டோம் அப்படின்னா கம்ப்ளீட்டட். இந்த மாதிரி சென்டரில் தான் நான் வந்து இதை அட்டாச் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் பக்கத்துலேயே ஒரு பெல் ஐக்கான் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.